சிகப்பு மஞ்சள் நிறத்திலான கொடியை தாவேக பயன்படுத்த தடை கோரி தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை தொடர்ந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தாவேக சார்பில் பதில் மனு ஆனது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். தாவேக தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதில் மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இது எப்பொழுது விசாரணைக்கு வரவிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்துல கொடியை பயன்படுத்துவதற்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையின் நிறுவன தலைவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குல தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த பதில் மனுவில கொள்கையை அடையாளமாகவே அரசியல் கட்சி கொடியை பயன்படுத்துகிறது, இதில் வர்த்தக நடவடிக்கையோ பொருளாதார பரிவர்த்தனையோ ஏதும் இல்லை என்ற நிலையில தங்களுடைய கட்சியினுடைய அந்த கொடி நிறங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது வணிக சின்னமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதற்கு மற்றவர்கள் பயன்படுத்த தடை கேட்பது என்பது சரியல்ல. இதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தாவேகா எந்த ஒரு வர்த்தகத்திலும் வணிக நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. அது மட்டுமல்லாமல் தாவேகா அரசியலில் பங்கேற்பதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு அற்ப காரணத்துக்காக இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியுடன் விவாதித்து வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்சி என்பது வெறும் ஆபரணம் அல்ல, தமிழ் கலாச்சாரம் அதே போல வரலாறு அரசியலை உள்ளடக்கிய கொள்கை வடிவமைப்பு என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சியை குறிக்கக்கூடிய சிவப்பும் நம்பிக்கையை குறிக்கக்கூடிய மஞ்சளும் இந்த கொடியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுபோன்று நிறங்களை பயன்படுத்துவதற்கு காரணங்களை மனுதாரர் தரப்புல அறிவித்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி தாவேக தரப்பில் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு இந்த பதில் மனுவுக்கு பதிலளிப்பு கொடுத்து மனுதாரர்கள் தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி தள்ளி வைத்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.